சின்ன மருமக செயல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமா எக்ஸாம் எழுத போறாங்க. அதுவும் கார்ல போகும்போது, இங்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து கார்ல போறத கவர் பண்றாங்க. அதனால சேது தமிழ்ச்செல்விக்கு பழம் ஊட்டுறது, சாப்பாடு ஊட்டுறதுன்னு எல்லாத்தையுமே கார்ல பிடிக்காமயே செஞ்சு போயிட்டு இருக்காரு. போயிட்டு அங்க எக்ஸாம் ஹால்ல உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்விக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்றாங்க. சேது தூக்கிட்டு போறாரு, வராரு. எல்லாத்தையுமே அங்க இருக்க எல்லாரும் பார்த்து அப்படியே வியந்து போறாங்க. ச்சே! எப்படியாப்பட்ட புருஷனை பாடுறா. எக்ஸாம்க்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கொண்டாந்து விட்டுட்டு கூடவே உட்காந்து இப்படி எவ்வளவு அழகா பாத்துக்கிறாரு அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே சேது தமிழ்ச்செல்வியை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஆனா தமிழ்ச்செல்விக்கு சந்தோஷமா இருந்தாலும் சேதுக்கு ஒரு பக்கம் பிடிக்கல. சேதுக்கு தமிழ்ச்செல்வி மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரல. தான் அப்பா சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சேது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவர் மனைவி சொல்லிட்டாங்க, அதனால நாம இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவரும் வழி இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, அதே ஹால்ல எக்ஸாம் எழுதுற ஒரு பொண்ணு எக்ஸாம் முடிஞ்ச கையோட நேரா போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா உள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கம்மா, உண்மையிலே செம்ம பேர்மா. நான் இது வரைக்கும் உன்னையும் அப்பாவையும் தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆனா அவங்க உங்களையும் மிஞ்சிட்டாங்கம்மா. அந்த அளவுக்கு கேரிங்கா இருக்காருமா அவரு. என்னம்மா சொல்ற? யார் அது? ஓ, வருவாரு பாரு அப்படின்னு சொல்லவும் பார்த்தா சேது தமிழ்ச்சி தூக்கிட்டு வராங்க. ஓ இவங்களா? அம்மா தெரியுமா உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, தெரியுமா, அந்த பொண்ணு கால் அடிபட்டிருக்கு, அதனால நடக்க முடியாது, இன்னும் 3 வாரத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியுது அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம தமிழ்ச்செல்விக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதே சேம் டாக்டர் தான். அந்த டாக்டருக்கு ஏற்கனவே தெரியும் தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதுன்னு. இந்த நேரத்துல சேது பிளான் பண்றதை வச்சு அவங்க சொல்றாங்க, இங்கே பாரு, உனக்கு அந்த பொண்ணு கால் அடிபட்டுரும் தான் தெரியும், ஆனா அந்த குடும்பம் சேர்ந்த அந்த பொண்ணை ஏன் தெரியுமா அப்படி தாங்குறாங்க, அந்த பொண்ணு கர்வமா இருக்கா, அதுவும் அந்த பொண்ணுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு நீ அம்மா என்னம்மா சொல்ற, உண்மையாவா? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பேசிட்டு இருக்கும்போது டாக்டருக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே சரிமான்னு சொல்லிட்டு போன் பேச போயிடுறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி கொண்டு போய் சேது அங்க உட்கார வச்சுட்டு வராரு. வரவும் இங்க வாட்டர் பாட்டில் வாங்கன்னு சொல்லி வராரு. அப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு, அண்ணே உண்மையிலேயே நீங்க அந்த அக்காவை கொடுத்து வச்சதுதான், உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போதாமே, வாழ்த்துக்கள்ண்ணே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல சேது உடனே, என்னம்மா சொல்ற, எங்களுக்கு ரெட்டை குழந்தையா, யார் சொன்னா உனக்கு அப்படி? அதுவா, அந்த நிக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் எங்க அம்மா, உங்க மனைவிக்கு டெலிவரி பார்க்க போறாங்களே அவங்கதான் அப்படின்னு சொல்லவும் சேது திரும்பி பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா டாக்டர். டாக்டரை பார்த்தோன்னே சேதுக்கு லைட்டா அதிர்ச்சி. இங்க போறமா, நீ உண்மையா சொல்றியா? எனக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போதா? என்னன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லவும், இல்லம்மா எங்க அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லையே, உங்க அம்மா என்கிட்ட ஒரு குழந்தைன்னு சொன்னதான் இருக்கு. இல்லண்ணே எனக்கு நல்லா தெரியும், எங்க அம்மா ரெட்டை குழந்தை சொன்னாங்க. இல்லம்மா நீ ஏதோ மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன், நீ வேற யாரையோ பார்த்துட்டு எங்களை பத்தி பேசிட்டு இருக்க நினைக்கிறேன். அண்ணே அப்பெல்லாம் இல்லைண்ணே, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க அம்மா சொன்னாங்கண்ணே உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இல்லம்மா எனக்கு சந்தேகமா இருக்கேம்மா, அண்ணன் ஒரு நிமிஷம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு இங்க அந்த பொண்ணு போறாங்க. போகவும் சேது அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு அந்த காருக்கு சைட்ல நிக்கிறாரு. அம்மா இப்போ நான் ஒருத்தவங்க காட்டினல தமிழ்ச்செல்வி, ஆமா சொல்லுமா, அவனுக்கு ஒரு குழந்தை ரெட்டை குழந்தையாமா, ஏன்டி டவுட்டு, சொல்லுமா, ரெட்டை குழந்தை தாம்மா பிறக்க போகுது. ஓ அப்படியா, ஏன்? இல்ல அந்த அக்கா எனக்கு ஒரு குழந்தைன்னு சொன்ன மாதிரி ஞாபகமா. அதுவா, அவங்க அப்பத்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒத்த குழந்தைன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு, ஒத்த குழந்தை சொன்னா போதும்னு சொல்லிட்டாங்க, ரெட்டை குழந்தை சொல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒத்த குழந்தைன்னு சொல்லிட்டேம்மா, நீ இதை பத்தி அந்த பொண்ணு பேசிக்க வேணாம் புரியுதா, அவங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல, சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அவங்க பொண்ணு அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இதை கேட்ட உடனே சேதுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அப்போ நம்ம வீட்டுல இருக்கிற அப்பத்தா எதுக்காக இப்படி போய் சொல்ல சொன்னுச்சு? அப்போ தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போதா? அப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி எங்க அம்மா வந்து தமிழ்ச்செல்வி வயித்துல பிறக்கலையா? அப்போ அவ குழந்தை மட்டும் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்னுடைய அம்மா வந்திருப்பாங்க. ஆனா இந்த முறை அவ என்னுடைய நம்பிக்கையை கெடுத்துட்டா. திரும்பவும் முதல்ல கர்வமா இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி என்னை ஏமாத்தினா. இந்த முறை ரெட்டை குழந்தையா போய் எனக்கு எங்க அம்மா கிடைக்க மாட்டாங்கல்ல, அப்போ நான் பெரிய பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சேது பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ தமிழ்ச்செல்வி இதை எப்படி சேதுக்கு புரிய வைக்க போறாங்க? ஒருவேளை அப்பத்தா இதுக்காக தான் இதை கொடுத்தாங்களா? ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.